Example 3.13 prove that அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. equal to 2 ன்னு அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். என்ன எழுதிருக்கு அப்படின்னா tan 315 degree into cot minus 405 degree plus cot 495 degree into tan minus 585 degree ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே என்னது? above 360 இல்லனா nearest to 360 இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கு. ஓகேவா? இவ்வளவு பெரிய வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியாது? நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே மேக்ஸிமம் என்னது? 0, 30, 45, 60 and 90 degree. இந்த 5 வேல்யூஸ்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? அதனால இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் இந்த நோன் வேல்யூஸ், அதாவது இதுல இருந்து நம்பர்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஏதாவது ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த நம்பர் பிளஸ் 360 ஆர் 270 180 அந்த குவாட்ரண்ட் மெத்தட் படி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது பாருங்க 315 டிகிரிங்கிறது என்னது? நியரஸ்ட் டு 360 டிகிரி, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா tan இன் டர்ம்ஸ் ஆஃப் 360ல எழுதிக்கணும். 360 டிகிரியை விட இந்த நம்பர் சின்னது இல்லையா? அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 315 கிடைக்கும். இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் இந்த 5 நம்பர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய நம்பரா இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? எகைன் ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கலாம். அதை எகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? இங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க 360 அண்ட் 315 வந்து நியரஸ்ட் என்னது? இந்த நம்பர்ஸ்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப இங்க 5 இருக்கிறதுனால மேக்ஸிமம் 45 டிகிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்க 315 டிகிரி கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரின்னு இருக்கு. நம்மளுக்கு காட் ஆஃப் மைனஸ் தீட்டா, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அண்ட் சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் ரிமைனிங் வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். அதாவது பிளஸ் காஸ் தீட்டா, சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது பிளஸ் சீக்கண்ட் தீட்டா. மத்த எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்னதான் வரப்போகுது? ஆங்கிள் உள்ளார மைனஸ் இருந்ததுன்னா வெளியில மைனஸ் ஆஃப் அந்த நம்பர்னு வரப்போகுது. அப்ப இதுக்கும் நம்ம என்னதான் எழுதிக்க போறோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் காட் 405 டிகிரி தான் வரப்போகுது. ஓகேவா? அந்த 405 டிகிரியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 360 பிளஸ் நம்பர்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க 360, இந்த 360 விட இந்த நம்பர் பெரிய நம்பர்லயே அந்த சைனை விட்டுடுங்க. ஏன்னா இந்த சைனை நம்ம என்ன செஞ்சுட்டோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வெளியில எடுத்துட்டோம். அதனால இந்த சைனை விட்டுடுங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா இந்த 405 டிகிரி மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அந்த 405 டிகிரிய 360 பிளஸ் நம்பர்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப என்னவா மாத்திக்கலாம் அப்படின்னா பிளஸ் 45 டிகிரியா மாத்திக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க 405 பிளஸ் 45 ஆட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 405 டிகிரி கிடைக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு போயிடலாம். இது இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இந்த டேர்ம்ஸ்க்கு போயிடலாம். பிளஸ் காட் ஆஃப் 495. 495 again என்னது? 360 யோட பெரிய நம்பர். 360 யோட பெரிய நம்பருங்கும் போது இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணா அது கம்பல்சரியா கிடைக்கல. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? 720 அதனோட 360 யோட மல்டிபிள்ஸா போயிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் கிடைக்குது. 2 ஸ்டெப்பா தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 360 பிளஸ் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் போட்டுக்கலாம். 360 யோட பெரிய நம்பர், அதனால 360 பிளஸ் என்ன நம்பர் வருதுன்னு பாத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? 135 டிகிரி கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்க. அதே மாதிரி காஸ் அண்ட் சீக்கண்ட் தவிர மீதி எல்லா நம்பர்ஸுக்கும் என்னதான்? மைனஸ் உள்ள வந்ததுன்னா அந்த நம்பர் மைனஸ நம்ம வெளியில எடுத்துக்கலாம். சோ மைனஸ் tan 585 டிகிரி. அகைன் 360 விட பெரிய நம்பர். சோ 360 பிளஸ் இது என்னது? இந்த மைனஸ் சைனை விட்டுடுங்க. ஏன்னா இந்த மைனஸ் சைன் இங்க வந்துருச்சு. அதனால வெறும் நம்மள்ட்ட 585 டிகிரி தான் இருக்கு. அப்ப 360 யோட என்ன நம்பர் ஆட் பண்ணா 585 வருதுன்னு பாக்குறோம். அப்ப நம்மளுக்கு 225 டிகிரி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஒரு டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? 360ங்கிறதுனால நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்சஸ் இருக்காது. நம்மளுக்கு எப்ப மட்டும் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் தான் நம்மளுக்கு என்னது?
ட்ரிக்னாமெட்ரிக் சேஞ்ச் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் சேஞ்ச்னா சைனு காசாவோ இல்ல காசு வந்து சைனாவோ இல்ல சீக்கண்ட் வந்து கொசீக்கண்ட் ஐ மீன் அந்த மாதிரி மாறும். டேன் வந்து காட்டு, சீக்கண்ட் கொசீக்கண்ட், கொசீக்கண்ட் சீக்கண்ட் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும் மாறுமே தவிர நம்மளுக்கு 180யோ இல்ல 360யோ இருக்கும்போது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனால இங்க என்ன டேன் இருந்ததுன்னா டேனு, காட்டு இருந்ததுன்னா காட்டு, என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா? 360 மைனஸ் 45 டிகிரிங்கும் போது இது எந்த குவாட்ரண்ட சேர்ந்தது பாருங்க. 0, 90, 180, 270, again 360. 360 மைனஸ் அப்படிங்கும் போது அது எத்தனாவது குவாட்ரண்ட சேர்ந்தது? 4th குவாட்ரண்ட சேர்ந்தது. அப்ப என்னது? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். அப்ப சிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? காஸ் அண்ட் அதனுடைய இன்வர்ஸ் சீக்கண்ட். அது மட்டும் தான் என்னது இங்க பாசிட்டிவ். காஸ் அண்ட் சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். இது எல்லாமே என்னது நம்மளுக்கு நெகட்டிவ். சோ அதனால இங்க என்ன வந்துருது? மைனஸ் சைன். நெக்ஸ்ட் இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மைனஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கு. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 360ங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் கிடையாது. இந்த காட்டை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தோம்னா மிஸ்டேக்கே வராது. ஓகேவா? 360 பிளஸ் அப்படிங்கும் போது பிளஸ் என்னது? 360 இங்க இருக்கு. 360 பிளஸ்ங்கும் போது எந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துருது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்? பாசிட்டிவா தான் வச்சுக்க போறோம். ஓகேவா? அது பாசிட்டிவ் தான். இங்க ஏற்கனவே இருக்கிற மைனஸ் தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த சேஞ்சஸ்னால எந்த மைனஸும் தேவைப்படல. ஓகேவா? பிளஸ் இங்க என்னது? 45 டிகிரின்னு இருக்கு. அந்த 45 டிகிரி எடுத்து அப்படியே போட்டு போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 135க்குலாம் நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ரெண்டாவது ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப் நம்ம கூடுதலா செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேணா இந்த இங்கேயே எழுதிக்கோங்க, பரவாயில்ல. ஒரு ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப்பு கூட போனாலும் பரவாயில்ல. 360ங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் இல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பிளஸ் 135 இருக்கிறது, அந்த 135 எடுத்து போட்டுக்கிறேன். இங்க பிளஸ் 135 இருக்கு, அது இந்த குவாட்ரண்ட தாண்டி இந்த குவாட்ரண்ட் வரைக்கும் வந்துருது அப்படிங்கறத நம்ம கணக்குல எடுத்துக்க தேவையில்ல. 360 பிளஸ் இல்ல 360 மைனஸ் அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணவே தவிர இதுல எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குங்கிறத நம்ம பார்க்க தேவையில்ல. இதோட பிளஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சேர்ந்தது அப்படின்னு நம்ம டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்சஸ் கிடையாது. அதனால ஐ மீன் சைன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ காட் 135 டிகிரி அப்படி எடுத்து போட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிற மைனஸ் tan. மைனஸ் tan ஏன்னா 360 இருக்குல்ல, அதனால tan போட்டுக்கலாம். இங்க 225 டிகிரி 225 அப்படியே போட்டுக்கலாம். ஏன் 360 பிளஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட சேர்ந்ததுங்கிற மாதிரி தான் நம்ம மீன் பண்ணிக்கலாம். அதனால அது அங்க என்ன இருந்துச்சு? 225 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். சைன்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எகைன் என்ன செஞ்சுக்கிறோம்? இதுக்கு திரும்பியும் இதே மாதிரி இதுக்கு நியரஸ்ட் என்னது? 135க்கு நியரஸ்ட் 190 பிளஸ்னு போடலாம். இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம்? 180 மைனஸ்னு போடலாம். எப்படி சூஸ் பண்றது? 180 நம்ம சூஸ் பண்றதா இல்ல 19 சூஸ் பண்றதா அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட்டுக்க தேவையில்ல. ஏன்னா 180 மைனஸ்னு போட்டு இந்த ஆன்சரை போட்டாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். 90 பிளஸ் நம்பர்ஸ்னு போட்டாலும் ஆன்சர் கரெக்டா வரும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லயோ இல்ல சைன்லயோ சேஞ்சஸ் ஆகி ஆன்சர் ரெண்டுத்துக்குமே ஒன்னா தான் வரும். ஓகேவா? அப்ப காட் 135 டிகிரி. அதுக்கு இப்ப நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். tan 45 cot 45 வேல்யூ நம்மளுக்கு 1 தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்க. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? பிளஸ் இந்த டேர்முக்கு வந்துருங்க. காட் 135 டிகிரி. நான் என்ன செஞ்சுக்கிறேன்? 180 மைனஸ்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். 180 பிளஸ் 180 மைனஸ் 45 டிகிரி. ஏன்னா நோன் வேல்யூஸா தான் இருக்க போகுது. இங்க இருக்கிற வேல்யூ வந்து என்னது? நியரஸ்ட் போது நோன் வேல்யூஸ். இந்த 5 வேல்யூல தான் ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்க போகுது. 180 மைனஸ் 45 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு பாருங்க, மைனஸ் tan 225 டிகிரி அப்படிங்கிறது என்னது? இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட் என்னது? 180 பிளஸ்னு போட்டுக்கலாம், இல்ல 270 மைனஸ்னு போட்டுக்கலாம். நான் என்ன செஞ்சுக்கிறேன்? 270 மைனஸ்னு போட்டுக்கிறேன். 270 மைனஸ் 45 டிகிரி. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 225 கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப நம்ம இதுக்கு வேல்யூ பண்ண வேண்டியதுதான். -1 into -1 பிளஸ் 1. இங்க பிளஸ் 180ங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால இந்த காட்டை அப்படியே காட்டுன்னு போட்டுக்கிறோம். இந்த 45 டிகிரியை 45 டிகிரின்னு அப்படியே போட்டுக்கிறோம். 180 மைனஸ் அப்படிங்கும் போது இது எத்தனாவது குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? எஸ்ங்கிறதுனால சைன் அண்ட் கோசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ்.
இங்க சைன் கிடையாது, காட் இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் ஒன்னு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க மைனஸ் ஆஃப் 270 என்னது நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் இருக்கும். 270 இல்ல 19 இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கும். அதனால டான்ங்கிறது என்னவா மாறிடுது, காட்டா மாறிடுது. இங்க இருக்கிற 45 டிகிரி அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 270 மைனஸ் அப்படிங்கும்போது எத்தனாவது குவாட்ரண்ட சேர்ந்தது, தேர்ட் குவாட்ரண்ட சேர்ந்தது. தேர்ட்ல என்னது டான் அண்ட் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட் தான் பாசிட்டிவ். அப்ப இங்க என்ன இருக்கு, ஏற்கனவே டான் தான் இருக்கு. அப்ப டான் பாசிட்டிவ்ங்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் தான் வரும். இது இங்க இருக்கிற மைனஸ் சைனை நம்ம இங்க எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர்லாம் நம்ம பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இங்க tan ஆஃப், இங்க tan இல்லைன்னு விட்டுருங்க. இப்ப சாதாரணமா சொல்றேன், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த சைனுங்கிறது எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ல நம்ம பண்றோம் இல்லையா கன்வர்ஷன், அதுலதான் போய் நம்ம பார்க்கணுமே தவிர வந்த ஆன்சர்ல போய் சைன் வந்ததுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ், இங்க சைன் வரலையே நம்ம நெகட்டிவ் அப்படி போடக்கூடாது. ஓகேவா? எந்த கொஸ்டினோ இந்த கொஸ்டினை தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும், சைன் எல்லாம் போடணும். ஓகேவா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம். ஓகே, மைனஸ் காட் 45 டிகிரி. ஓகேவா? இப்போ 1 பிளஸ் காட் 45 1, இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1 இன்டு அகைன் காட் 45ங்கிறது 1 தான், இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1. So -1 into -1 plus 1. So 1 plus 1 is equal to 2. அதான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடா ப்ரூவ் பண்ணுவோம். ஹென்ஸ் ப்ரூவ். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கோட பேசிக்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவே தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா பேசிக்ஸ் மட்டும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் சைன்ல இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் மட்டுமே தனியா வச்சு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸும் நல்லா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த அஞ்சத்தினுடைய வேல்யூஸ் இந்த டேப்லர் காலத்துல இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது என்னது, இந்த சைன் கன்வர்ஷன், இந்த ஆங்கிளை வந்து எப்படி மாத்தலாம், மைனஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறதும் நல்லா தெரிஞ்சாதான் எந்த சம் கொடுத்தாலும் நம்ம எந்த கஷ்டமே இல்லாம போடலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனால எந்த சம் வேணாலும் எப்படி கொடுத்தாலும் போட்டுடலாம். ஓகேவா? அதனால பேசிக்ஸ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா?